வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான தலைப்பு, நம்ம கல்வி முறையில ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவை என்ன செய்ய போறோங்கிறது தான். அத மொத்தமா தடை செய்யணுமா, இல்ல சில கட்டுப்பாடுகளோட அனுமதிக்கணுமா? இந்த பெரிய கேள்வியோட ரெண்டு பக்கத்தையும் நாம இப்ப ஆழமா அலசி ஆராய போறோம். வாங்க, இந்த விவாதத்தை நம்ம வள்ளுவரோட ஒரு ஞானத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அறிவுடையார் எல்லாம் உடையார். அதாவது, அறிவு இருக்கிறவங்க கிட்ட எல்லா செல்வமும் இருக்குன்னு அர்த்தம். ஏஐ கூட ஒரு சக்தி வாய்ந்த கருவிதான். ஆனா அதோட உண்மையான மதிப்பு நாம் அதை எவ்வளவு அறிவோட பயன்படுத்துறோங்கிறதுல தான் இருக்கு. ஞானத்தோட கையாண்டா அது ஒரு வரம், இல்லனா அதுவே நமக்கு ஒரு தடையா மாறிடும். இதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்கூல், காலேஜ்னு எல்லா கல்வி நிறுவனங்களும் யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. இந்த புதுசா வந்திருக்கிற ஏஐ சக்தியை என்ன பண்றது? முழுசா வேணான்னு சொல்லி தடை செய்யணுமா, இல்ல பரவாயில்ல ஆனா இந்தந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அனுமதிக்கலாமா? வாங்க, இந்த ரெண்டு வாதங்களையும் ஒன்னொன்னா விரிவாக பார்க்கலாம். சரி, முதல்ல ஏன் பள்ளிக்கூடங்கள்ல ஏஐய முழுமையா தடை செய்யணும்னு ஒரு சாரார் சொல்றாங்க? அவங்களோட பயங்களுக்கும் அதுக்கான காரணங்களுக்கும் பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, ஏஐக்கு எதிரான வாதங்கிறது வெறும் மாணவர்கள் காப்பி அடிப்பாங்கன்றதோட நிக்கல. அதுக்கும் மேல ஒன்னு, சொந்தமா யோசிக்காம பதில் ரெடி பண்றதால கத்துக்கிறதோட நோக்கமே போயிடும். ரெண்டாவது, ரொம்ப ஏஐய நம்ப ஆரம்பிச்சா மாணவர்களோட யோசிக்கிற திறனே மழுங்கிடும். மூணாவது, ஏஐ வச்சு பண்றவங்களுக்கும் சொந்தமா பண்றவங்களுக்கும் நடுவுல மார்க்ல வித்தியாசம் வரும்போது அது நியாயமா இருக்காது. அது மட்டும் இல்லாம மாணவர்களோட டேட்டா பாதுகாப்பு, காப்பிரைட்ஸ்னு பல சட்ட சிக்கல்களும் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப சீரியஸான விஷயங்கள். இப்போ நாணயத்தோட மறுபக்கத்தை பார்க்கலாம். ஏஐய ஒரு பயமா பார்க்காம அது எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு கருவின்னு ஏத்துக்கணும்னு சொல்றவங்களோட வாதம் என்னன்னு பாப்போம். இந்த பக்கம் இருக்கிறவங்க ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கறாங்க. கணக்கு போட கால்குலேட்டரையும் தகவல் தேட கூகுளையும் நாம தடை செஞ்சோமா? இல்ல ஏஐயும் அந்த மாதிரி ஒரு கருவிதான். அதை எப்படி சரியா பொறுப்பா பயன்படுத்தணும்னு மாணவர்களுக்கு நாம தான் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா எதிர்காலத்துல அவங்க ஏஐ கூட தான் வேலை செய்ய போறாங்க. சொல்லப்போனா முழுசா தடை பண்றது சாத்தியமே இல்ல. ஏன்னா பசங்க எங்கிருந்து வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ இந்த விவாதத்தோட மையப்புள்ளியே இதுதான். ஒரு பக்கம் நேர்மையான கல்வி, சொந்த சிந்தனை போன்ற நம்ம பாரம்பரிய மதிப்பீடுகளை காப்பாத்தணும்னு நினைக்கிறோம். இன்னொரு பக்கம் ஏஐ நிறைஞ்ச ஒரு உலகத்துக்கு நம்ம மாணவர்களை தயார் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் இந்த இழுபறி இருக்கு. சரி, இப்படியே ரெண்டு பக்கமும் பேசிட்டு இருந்தா எப்படி? இதுக்கு ஒரு தீர்வு இருக்கா? இருக்கு. ஒரு பக்கத்தை முழுசா ஏத்துக்கிறதுக்கோ இல்ல நிராகரிக்கிறதுக்கோ பதிலா ரெண்டு வாதத்திலிருந்தும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு ஒரு நடுநிலையான பாதையை உருவாக்க முடியும். அது என்னன்னு பார்க்கலாம். இந்த நடுநிலை பாதையோட தாரக மந்திரமே இதுதான்னு சொல்லலாம். அதாவது, ஏஐய படிப்புக்கு ஒரு உதவியாளரா ஏத்துக்கலாம். ஆனா நம்மளோட யோசிக்கிற திறனை அதுகிட்ட மொத்தமா ஒப்படைச்சிடக்கூடாது. நம்மளோட திறமைகளை அதை மேம்படுத்தணுமே தவிர அதுக்கு பதிலா அதுவே எல்லாத்தையும் செய்யக்கூடாது. சரி, இது நடைமுறையில எப்படி இருக்கும்? இந்த நடுநிலை பாதைங்கிறது வெறும் பேச்சு இல்லைங்க, அது ஒரு செயல் திட்டம். முதல்ல எதுக்கு ஏஐ யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெளிவான ரூல்ஸ் போடணும். ரெண்டாவது, மாணவர்கள் ஏஐ யூஸ் பண்ணியிருந்தா அதை ஒளிவு மறைவில்லாம சொல்லணும். மூணாவதா, ஒரு மாணவரோட சொந்த அனுபவம், கிளாஸ்ல நடக்கிற விவாதம் மாதிரி ஏஐயால செய்ய முடியாத டாஸ்க் கொடுக்கணும். கடைசியா ஃபைனல் அவுட்புட்டை மட்டும் பார்க்காம அந்த மாணவர் எப்படி அந்த முடிவுக்கு வந்தாருங்கிற முழு ப்ராசஸையும் மதிப்பிடணும். இதெல்லாம் செஞ்சா ஒரு நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். ஆக, இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டெக்னாலஜி மாற்றம்ங்கிறது வாத்தியாலோட வேலையையே அடியோடு மாத்துது. அதாவது, இதுக்கு முன்னாடி ஆசிரியருங்கிறவர் எல்லா தகவலும் தெரிஞ்ச மேடையில நின்னு பாடம் நடத்துற ஒருத்தரா இருந்தாரு. ஆனா ஏஐ யுகத்துல அவரோட பங்கு மாறுது. அவங்க இப்போ ஒரு வழிகாட்டியா, அதாவது கைடு மாதிரி, தகவலை குடுக்கறத விட அந்த தகவலை எப்படி தேடணும், அது சரியா தப்பான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டியதுதான் அவங்களோட புதிய முக்கியமான வேலையா இருக்கும். சரி, நாம இப்போ இந்த ஆய்வோட முடிவுக்கு வந்துட்டோம். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இதை முடிக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஏஐங்கிறது நம்ம கணக்கு போடுற திறனை அதிகமாக்கின கால்குலேட்டர் மாதிரி ஒரு சாதாரண கருவியா, இல்ல இது மொத்தமா வேற, இதுக்காக நாம யோசிக்கிற விதத்தையே மாத்திக்க வேண்டிய அளவுக்கு ஒரு பெரிய புதிய சக்தியா? இந்த கேள்விக்கான பதில்ல தான் நம்ம கல்வியோட எதிர்காலம் மட்டுமல்ல, நம்ம எல்லாரோட எதிர்காலமுமே அடங்கியிருக்கு. இந்த அலசலில் இணைந்ததற்கு நன்றி.